மேட்டூர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வித்யா வீரப்பன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் மேச்சேரி பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வித்யா வீரப்பன் தனது ஆதரவாளர்களுடன் உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்புமணி பிரச்சாரத்தின் போது வித்யா வீரப்பன் உள்ளே நுழைய முயன்றதால் அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுரை வழங்கினர். அப்போது அங்கிருந்து போக மறுத்த வித்யா வீரப்பன் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார். அப்போது அவர் அழுதபடியே அங்கிருந்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை அங்கிருந்து வெளியேற்றினர். அவர் சரியான அனுமதி பெறவில்லை, அதனால்தான் தடுத்து நிறுத்தப்பட்டார் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஒரு ஜனநாயக நாட்டுல எனக்கு போய் ஓட்டு கேட்கறது கூட உரிமை தர மாட்டேன்றாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்ன பண்ணட்டு சொல்லுங்க. நான் கூட்டத்துக்குள்ள வரேன்னு சொல்ல இந்த பக்கம் எல்லா மக்கள் நின்றுட்டு இருந்தேன். பாதை மட்டும் விடுங்க, ஒரு 4 வண்டி போகுதுன்னு கேட்டேன். நான் எப்படி இந்த மக்களை எப்ப திரும்ப வந்து பாக்குறது? நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, எப்ப வந்து பாக்கட்டும். நான் பாட்டுக்கு அமைதியா போயிருப்பில்ல, இந்த தடுக்கலாம் நான் போயிருப்பில்ல. நான் பர்மிஷன் வாங்கி தான் நான் பண்றேன். நான் பர்மிஷன் வாங்கி கொடுத்திருந்தாங்க, வாங்கி தான் பண்றேன். அப்புறம் ஏன் தடுக்கிறாங்கன்னா எல்லா இடத்துலயும் இதுதான். நான் டே 1ல இருந்து இதுதான் எல்லா இடத்துலயும். கட்சிக்காரங்க பர்மிஷன் போட்டு பாத்துட்டு இருக்காங்க. நான் ஊர் ஊரா வெயில சுத்திட்டு இருக்கேன். டே 1ல எனக்கு டே 1ல இருந்து எனக்கு இதுதான் பிரச்சனை. எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் கமிஷன் மடக்கி மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. எதனால மேடம் குறிப்பிட்டு இப்படி பண்றீங்க? குறிப்பிட்டு நிறுத்துறாங்க. செக்கிங்ல 10 ஆட நிறுத்துறாங்க. ஒரு நாளைக்கு 10 ஆட நிறுத்துறாங்க. செக்கிங் அங்க இங்க செக்கிங்னு டார்ச்சர் பண்றாங்க. அன்னைக்கு அவர் சீமான் அங்க நின்று பேசிட்டு இருந்தாரு. 2 பக்கமும் தொல்லலாம மக்கள் போயிட்டு தானே இருந்தாங்க. இன்னைக்கே என்ன விடல. நான் தாண்டி போறேன்னு தானே கேட்டேன். நான் எதுவுமே சத்தம் கூட போட்டு தாண்டி போறேன்னு தானே கேட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு ஜனநாயக நாட்டுல நான் ஓட்டு கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லைன்னா அப்புறம் என்ன? எதுக்கு நான் சவுண்டே போகாம போடாம அமைதியா நிறுத்தினா நான் போயிருப்பேன். நான் ஊர் வெளியில போவேன். ரொம்ப சந்தோஷம். அது வீரப்பனார் அந்த ஆத்மாவுக்கு தெரியுமா என்ன பண்ண? என்ன தடுக்காம இருந்தா நான் ஏன் டிராமா போறேன்? என்ன பாட்டுக்கு அமைதியா விட்டு இருந்தா நான் ஏன் இங்க பேசுறேன்? நான் நேரா இன்னைக்கு காலையில பிரச்சாரம் பைக் பிரச்சாரம் நடந்துட்டு இருந்துச்சு மெயின் ரோட்ல. நான் மெயின் ரோட்ல தானே கிராஸ் பண்ண முடியும். உள்ள போய் நிக்க முடியுமா? அவர்கிட்ட ஏன்னா இவங்களாம் எனக்கு வழி விடல. இவங்க நிறுத்த முடியாதுன்னு எனக்கு தள்ளுறாங்க, நிறுத்துறாங்க. நான் யார்கிட்ட போய் கேட்கட்டும்? தலைமையா இருக்கு, அவர்கிட்ட தானே போய் கேட்க முடியும். வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்க? தலைமையா இருக்கு, அவர்கிட்ட தானே நான் போய் கேட்க முடியும். வேற யார்ட்டாவது நான் போய் கேட்க முடியுமா? என்னையா அந்த நிலைமைக்கு தள்ளினாங்க, என்னையா மனவேதனைப்படுத்தினாங்க. இவ்வளவு தூரம் நாங்க காசு 1 ரூபாய் கூட இல்லாம எல்லா பக்கம் கலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து பைக் பேரணி நடத்தினா அது ஒழுங்கா கூட நடத்த விடாம இருந்தா நாங்க என்ன பண்ணணும்? எங்க போய் ஓட்டு கேட்கணும்? முறையா அனுமதி எங்க கட்சிக்காரங்க வாங்கியிருக்காங்க, கேளுங்க. சிந்தாமணியூர்ல இருந்து கோயந்தபாடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அன்புமணி ஐயா வரதுக்கு முன்னாடியே எங்க வாகனம் வந்துருச்சு. பின்னாடி தான் அவர் உள்ள வந்தாரு. எங்களை விடல. எங்களை விட்டு இருந்தா நாங்க அப்பவே கிராஸ் பண்ணி போயிருக்கோம். மக்கள்கிட்ட தான் போவேன், வேற யார்கிட்ட போவேன்? கவர்மெண்ட் நியாயம் கொடுக்காது, போலீஸ் நியாயம் கொடுக்காது. ரொம்ப அதிகாரமா நடந்துக்கிறாங்க. எவ்வளவு நேரம் தடுத்து நிறுத்தினாங்க? கிட்டத்தட்ட 45 மணி நேரம் இந்த மேச்சேரியில மட்டும் நான் இன்னைக்கு செலவு பண்ணிருக்கிறேன். போராடி நடு ரோட்ல உட்காந்து பஸ் முன்னாடி உட்காந்து ஒரு இடத்துலயும் தடுக்கிறாங்க. எங்க கண்ணு முன்னாடியே அவர் கிராஸ். அவரை நான் தப்பு சொல்லல, அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா இவங்க பண்றது தப்பு இல்ல. எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தானே நடத்தணும். நான் தலைவரை தப்பு சொல்லல. அவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம கூட இருக்கலாம். இவங்க எதுக்காக இப்படி அதிகாரம் செலுத்துறாங்க என் மேல?
நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓட்டு கேட்க தானே வந்தேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? அவங்க வச்சிருக்கிற அதே பர்மிஷன் தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். ஏன் என்ன மட்டும் இப்படி தனியா தவிக்க விடுறாங்க? ஒரு பொண்ணு கூட பார்க்காம. இந்த ஊருக்காக தானே எங்க அப்பா உயிரை விட்டாரு, இந்த மக்களுக்காக தானே எங்க அப்பா உயிரை விட்டாரு. நான் அதுக்கு தானே வந்து நிக்கிறேன். நான் மக்களை தாங்க நம்புறேன். நான் அரசியல்வாதிகளையோ நான் ஆபீசர்களையும் யாரையுமே நம்பல. நான் மக்களை நம்ப. நான் செத்தா கூட மக்களுக்காக செத்துட்டு போறேன். நான் செத்தா கூட இந்த மக்களுக்காக எங்க அப்பா சமாதி மேலே நான் போய் விழுவுறேன். நான் செத்தா கூட இருக்கு, அதை பத்தி கவலை கிடையாது. மக்களுக்காக நான் விழுவுறேன். இது அரசியல் ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. என்ன நாளுக்கு நாள் டார்ச்சர் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து விட்டுருக்காங்க. வாக்கு கேட்க முடியாம. இவங்களுக்கு வேணா டிராமா தெரியும், இவங்களுக்கு வேணா அரசியல் தெரியும். வீரப்பனாருக்கு மக்கள் மட்டும்தான் தெரியும். அவரோட ரத்தத்துக்கும் மக்கள் மட்டும்தான் தெரியும். எனக்கு எந்த டிராமாவும் தெரியாது. நான் மக்களை நம்பி நிக்கிறேன், அவ்வளவுதான். எங்க போனாலும் ஒரு கேண்டிடேட் கூட பார்க்காம இறக்கி நிறுத்தி அசிங்கப்படுத்துறது. அன்புமணி ஐயாவையோ வேற யாரையாவது அப்படி பண்ணிடுவாங்களா? அதிகாரம் இல்லைன்னு இந்த கொடுமைப்படுத்துறாங்க. அதிகாரம் இல்லைன்னு தானே எங்களை இந்த கொடுமைப்படுத்துறாங்க. எங்களையே இந்த கொடுமைப்படுத்தும் போது சாதாரண மக்களுக்கான வலி வேதனை என்ன? யார் அதை கேட்கறது? யார் கேட்கறது? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. முன் போலீஸ் நீங்க பண்ற அத்தனை தப்புக்கும் நான் தண்டனை ஏத்துட்டு போறேன். நீங்க பண்ற அத்தனை லஞ்சம் ஊழல் எல்லாத்துக்கும் சரிங்க அதிகார வர்க்கம் எல்லாத்துக்கும் நான் தண்டனை ஏத்துட்டு போறேன். வீரப்பனா ஏறுங்க, தள்ளி இருங்கம்மா. ஏமா நிக்கிறீங்க? உள்ள தள்ளுங்க. இல்லம்மா ஏமா இல்ல அவங்க மூணு வரைக்கும் உட்கார முடியாது. அடுத்த வண்டி வரும், அடுத்த வண்டி வரும், அடுத்த வண்டி வரும். தள்ளி உட்காருமா, தள்ளி உட்காருமா. ஏமா கால் எடுத்து வைமா, கால் எடுத்து வை, கால் எடுத்து உள்ள உட்காருமா, உள்ள தள்ளி உட்காருமா. வண்டி யார் பேசுறது? சார்